புதிய அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படுவதால் பெரும் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு பேட்டி பார்க்கலாம். நிறைய பேர் ஏன்னா எங்கேயுமே எல்லாம் பஸ் கொஞ்சம் டிராபிக் ஆகுது. ட்ரெயின் நம்பி தான் எல்லாம் வேலைக்கு போறாங்க வராங்க. இதெல்லாம் காலேஜ் போற பசங்க நல்லா சௌகரியமா இருக்கு. இப்போ கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அவங்க போறதுக்கு. சௌகரியமா இருக்கும். நம்ம சீக்கிரமா போனா ட்ரெயின் கொஞ்சம் வசதியா இருக்கு. எங்கேயும் டிராபிக் இல்லாம போயிட்டே இருக்கும். 44 ட்ரெயின் அதுதான் இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்போ ரொம்ப சிரமம் தாங்க. அதுக்காக பஸ் கிடையாது இந்த சைடும். எல்லாமே சிரமம் தான். ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தோட தான் போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பஸ் இல்லைனாக்கா இன்னும் கஷ்டம். தூங்கிக்கணும், நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்படிதான் போகும். அதனால இது வந்து பொறுப்பா நண்பனும் ரயில்வே. மின்தொடர் வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. நார்மலாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக போவோம், இது அங்கங்கே தேங்கி நிற்குது. எந்நேரம் எந்த ஸ்டேஷனுக்கு போவோம்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா பஸ் எல்லாம் விட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் வரவங்களுக்கு சொல்ல முடியாத சோதனைன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் சிறந்த வழிகாட்டுதல் வேணும், புரிதல் வேணும். மக்கள் இப்போ பாருங்கள், நான் அங்கே பீச் ஸ்டேஷன் போகலான்னு பார்த்தோம்னா இங்கே எக்மோரில் நிறுத்தியிருக்காங்க. அது இந்த எக்மோருக்கு முன்னாடியே கோடம்பாக்கத்துலேருந்து எக்மோர் எத்தனை தடவை நிறுத்துறாங்கன்னே எண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்குது. நமக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு வண்டி நிற்குது. அப்போ யாருக்குமே புரியல. நிறைய பேர் ட்ராக் விட்டு இறங்கி குறுக்க போகிறாங்க. எப்படி அடுத்த ஸ்டேஷன் போகிறது, நம்ம போக வேண்டிய ஸ்டேஷன் போக முடியுமா அப்படிங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சென்னை புறநகர் ரயில் சேவையில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக பயணிகள் அளித்த பேட்டியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். பயணிகள் அளிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, விரிவான தகவல்கள்? வணக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 45 நாட்களுக்கு மின்சார ரயில் சேவையில், அதாவது புறநகர் ரயில் சேவையில் மாற்றமானது ஏற்பட்டது. குறிப்பாக வழக்கமாக குறிப்பிட்ட இடைவெளியில் இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவையானது இந்த மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட இடைவெளியில் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் புறநகர் ரயில் சேவை என்பது சென்னையின் போக்குவரத்து வழித்தடங்களில் மிக முக்கியமான ஒரு வழித்தடம். செலவு குறைவாக இருப்பதன் காரணமாகவும் எந்த எவ்வித போக்குவரத்து இடையூறு இல்லாமலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல வேண்டிய பகுதிக்கு செல்லலாம் என்பதன் காரணமாகவும் ஏராளமானோர் தினசரி இந்த புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளின் காரணமாக வழக்கமாக 5, 6 நடைமேடைகளில் வழக்கமாக 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் இயக்கப்படும் புறநகர் ரயில்களானது தற்போது 5, 6 நடைமேடைகளில் விரைவு பாதைகளுக்கான தடங்களில் இயக்கப்படுகிறது. குறிப்பாக தினந்தோறும் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஏராளமான விரைவு ரயில்களும் வந்து செல்கின்றன. இந்த விரைவு ரயில்கள் வந்து செல்லக்கூடிய தடங்களில் புறநகர் ரயில் சேவையும் இயக்கப்படுவதன் காரணமாக சிக்னல் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக எழும்பூரை நோக்கி வரும் ரயில்கள் அனைத்தும் பாதி வழியிலேயே ஆங்காங்கே நிறுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே நிறுத்துவது சிக்னல் பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 15 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்கள் எந்த இடத்தில் நிற்கிறதோ அதே இடத்தில் நிற்கும் சூழலும் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த ரயிலில் பயணிக்கும் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். ரயில் நிலையத்தில் இறங்காமல் பாதி வழியிலேயே இறங்கி பெண்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், தகுந்த படிகள் இல்லாம ரயிலிலிருந்து இறங்கி சிரமப்பட்டு ரயில் நிலையத்திற்கு அங்கிருந்து பேருந்துகளில் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மறுசீரமைப்பு பணிகளின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மறுசீரமைப்பு பணிகளின் காரணமாகவே இன்று முதல் 45 நாட்களுக்கு இந்த புதிய அட்டவணையானது வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கமாக அலுவலக நேரங்களிலாக இருக்கட்டும், இந்த அலுவலக நேரங்களில் குறிப்பிட்ட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீண்ட இடைவெளியில் விரைவு ரயில்கள் வரும் கால அட்டவணையை பொறுத்து புதிய விரைவு ரயில்கள் வரும் கால அட்டவணையை பொறுத்து புறநகர் ரயில்களும் அதே தடத்தில் இயக்கப்படுவதன் காரணமாக சிக்னல் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி பயணிகள் புறநகர் ரயில்கள் பயணித்து வருகின்றனர். இந்த புறநகர் ரயில்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும், புறநகர் ரயில்களில் மாற்றம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பயணிகளுக்கு முறையாக சென்று சேராதன் காரணமாகவும் தினசரி ஏராளமானோர் புறநகர் ரயில் சேவையை நம்பியுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் ஏராளமான பயணிகள் புறநகர் ரயிலில் பயணித்த பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ள
தாமதத்திற்குள்ளாகி ரயில்கள் பாதியிலேயே நிற்பதன் காரணமாக அங்கிருந்து அருகே உள்ள ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்து பேருந்தில் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று வருகின்றனர். மிகுந்த விரைவில் எவ்வளவு விரைவில் இந்த பிரச்சனையை குளறுபடிகளை ரயில்வே நிர்வாகம் சரி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் சரி செய்தால் மட்டுமே தினசரி புறநகர் ரயில் சேவையை நம்பி இருக்கும் ஏராளமான பயணிகள் எவ்வித சிரமமும் இன்றி பயணிப்பார்கள் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சமயமணிவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.